கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 69 சங்கீதம் 30 வசனம். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய நாமத்தை பாட்டினால துதிக்கணுமா? அப்ப நல்லா நம்ம பாட்டு பாடணும். எப்பவும் தேவனுடைய பிள்ளைகள் பாடலை, தேவனை பாடி துதிக்க வேண்டும். ஏன்னா துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் என்று சொல்லி வேத புஸ்தகம் சொல்லுகிறது. நாம் பாட்டு பாடி துதிக்கும் போதே கர்த்தர் நம் மத்தியிலே மகிமையாய் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். அதனால நல்ல பாடணும். தேவன் அநேக தேவ மனிதர்கள் மூலமாய் தேவனை உயர்த்தி பாடுகிற பாடல்களை பாடி நம்ம துதித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அதை மாத்திரமல்ல, அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். ஸ்தோத்திரம் சொல்லி அவரை துதிப்பேன். ஸ்தோத்திரத்தில் அவரை மகிமைப்படுத்துவேன். ஏன்னா அவர் மகிமைக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர். அதனால நம்ம தேவனை இப்படித்தான் துதித்து இப்படித்தான் நம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அப்போ ஸ்தோத்திரமும் துதியும் நம் வாயில இருந்து கொண்டு இருக்கணும். அப்படி இருந்தா தேவன் மகிமைப்படுவார் என்று வேதம் சொல்லுது. தேவனுடைய பிள்ளைகளை, நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவரை புரிந்து கொள்ளாதபடி சில காரியங்களை செய்து விடுகிறோம். இனி அப்படி செய்யக்கூடாது. நல்ல பாட்டில் துதிக்கணும். நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் பாட வேண்டும். நல்ல பாடல்களை போட்டு கேட்க வேண்டும். தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை மகிமைப்படுத்தணும். அப்படி பண்ணா வேதம் சொல்லுது, நிச்சயமாக அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவரை உயர்த்தும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது நிச்சயமாக அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம்ப்பா. நாங்கள் உம்மை பாட்டினால் துதித்து உம்மை மகிமைப்படுத்த, தேவனை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்த நீர் கிருபை செய்ய முடிச்சு வைக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.